1977ஆம் ஆண்டு இளையராஜா கேரியரில் பெஸ்ட்டு வருஷம்னே சொல்லலாம். தீபம்ங்கிற படத்தில் சிவாஜி அவர்களுக்கு இசை அமைத்திருந்தார். பூவெளி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியேங்கிற பாட்டு நல்ல ஹிட் அடிச்சது. பூவெளி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே அங்கு வரவா தனியே. அதே படத்தில் சிவாஜியின் பிளே பாய் ரோலுக்காக ராஜா யுவ ராஜாங்கிற பாட்டு அனைவரையும் ஆட வச்சது. அந்த வருஷத்துலேயே அவர் எனக்கே சொந்தம்ங்கிற படத்தில் சுராகன்ங்கிற பாட்டை கொண்டு வந்து இளைஞர்களின் ஹார்ட் பீட்டை எகர செய்திருந்தார் இளையராஜா. இளையராஜாவோட பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்க ஆரம்பிச்சது. அதே ஆண்டு கவிக்குயில்ங்கிற படத்தில் குயிலே கவிக்குயிலேங்கிற பாடலை மிக அருமையாக செஞ்சு மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருந்தார். அதே படத்தில் பாலமுரளிகிருஷ்ணா பாடின சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற பாட்டு எல்லாரோட உள்ளங்களையும் உருக்கிருச்சுன்னே சொல்லலாம். அந்த வருஷத்துல தான் சுஜாதா அவர்கள் காதல் ஓவியம் கண்டென்கிற பாடலில் அறிமுகமானார். புவனா ஒரு கேள்விக்குறிங்கிற படத்துல ரஜினிக்கு போட்ட பாடல் வெளியில கலந்தது அனைவரையும் கவர்ந்தது. வெளியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது. அதே வருஷத்துல ரஜினிக்கு போட்ட ராஜா என்பார் மந்திரி என்பார் பாடல் ரஜினியை மக்களிடம் வெகுவாக கொண்டு சேர்த்தது. ரஜினிக்கு ஹீரோங்கிற அந்தஸ்தை கொடுத்து மேலே கொண்டு வந்தது இந்த படம் தான். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உருவும் இல்லை. அந்த வருஷம்தான் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருந்தது. 16 வயது நிறைங்கிற படத்தில் பாரதிராஜாங்க டைரக்டர் வந்தார். தமிழில் அதிக வெளிப்புற காட்சிகளை கொண்ட முதல் படமாக இது அமைஞ்சது. பட பாடல்கள் அனைத்தும் மெகா ஹிட் அடித்தது. இது இளையராஜாவை மேலும் அடுத்து இடத்துக்கு கொண்டு போச்சு. செவ்வந்தி பூ முடிச்சுங்கிற பாட்டில் செம குத்தி இருந்தார் இளையராஜா. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டுங்கிற பாட்டில் செம சேட்டகை செஞ்சிருந்தார் இளையராஜா. செந்தூர பூவிங்கிற பாட்டு ரொம்பவே இளமை துள்ளலா அமைஞ்சிருந்தது. மஞ்சள் குளிச்சுங்கிற பாட்டு எல்லா கோயில் திருவிழாலையும் ஒழிச்சிட்டு இருந்தது. யாருக்கோ எப்படியோ எங்களுக்கு இளையராஜா என்னைக்குமே ராஜா தான். உங்களுடைய ரியாக்ஷன்ல இருந்து நீங்கள்லாம் கைதட்டி வரவே